அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்திற்குரிய சகோதரர்களே, உளவியல் ரீதியான விஷயங்கள்ல இஸ்லாம் எப்படி கைட் பண்ணுது அப்படின்னு பல விஷயங்களை பார்த்துட்டு வரோம். அதுல ஒன்று, பலருடைய வாழ்க்கை நாசமா போறதுக்கு காரணம், நான் அவங்கள நம்பியிருந்தேன், இவங்க எனக்கு உதவி செய்வாங்கன்னு நினைச்சேன், யாரும் எனக்கு உதவி பண்ணல, நம்மளவங்களாம் கைவிட்டுட்டாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் உளவியல் ரீதியாகவும் இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கத் அஃப்லஹ மன் தஸக்கா, யார் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அப்போ ஒவ்வொரு முஸ்லீமும் ஒரு சுயநலவாதியாக இருக்க வேண்டும். நாம செய்யக்கூடியது, இதுக்கு நமக்கு என்ன நன்மை கிடைக்கும், அடுத்தவங்களுக்கு 10 ரூபா கொடுக்கறதா இருக்கட்டும், உறவை பெற்றதாக எல்லாத்துலேயுமே ஒரு பேரிக்கேட் என்னன்னா, இதுல இருந்து எனக்கு இறைவன் என்ன நன்மை தருவான் அப்படின்ட்டு நன்மையிலே ஒரு சுயநலவாதியாக இருந்து போட்டி போட வேண்டும். காரணம் என்னவென்றால், அல்லாஹ் சொல்றானா இல்லை இந்த மறுமை நாள், எந்தவித பேரமோ நட்போ உறவோ பயனளிக்காத உதவி செய்யாத அந்த நாளை அஞ்சு கொள்ளுங்கள். அப்ப என்ன அர்த்தம்? என்னுடைய அம்மா எனக்கு உதவி செய்ய முடியாது, என் பிள்ளை என்னை உதவ முடியாது, என்னுடைய உறவுகள் நட்பு யாருமே இந்த உலகத்தோடு முடிஞ்சு போச்சு. அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக அல்லா தாலா என்ன பண்ணுவான் கேட்பான். ஏன் ஷைத்தானு கூட நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, குறை சொல்ல முடியாது. அவன் என்ன சொல்லிடுவான், தேவானா சில தூண்டல்கள் தான் போட்டேன், அவனை கையை பிடிச்சி நான் பாவத்தை இது பண்ணல, சில விஷயங்களை இது பண்ண அவனாக வந்து விட்டான் என்று ஷைத்தான் என்ன பண்ணுவான், நான் சில விஷயங்களை அழகாக காட்டினேன், அவன் அதுல மயங்கி இறைவனை விட்டு தூரமாக போய் பாவமான விஷயத்தை விழுந்து விட்டான் என்று ஷைத்தான் சொல்லுவான். அப்ப நீங்கள் எந்த நண்பர்களை நம்பி இருக்கிறீர்களோ, எந்த உறவை நம்புறீங்களோ, இந்த உலகத்தையும் நமக்கு பயனளிப்பார்கள் என்று சொல்ல முடியாது. கட்டாயமாக நமக்கு பயனளிக்கக்கூடியது என்னன்னா, நம்மளுடைய செயல்பாடுகள், நம்பிக்கை, இறைவனை எப்படி வணங்குறோம், தொழுகிறோம், இறைவனுக்கு எப்படி நெருக்கமாக இருக்கிறோம் என்று நம்மளே பரிசோதனை பண்ணி பார்த்து சீர்திருத்திக் கொள்ள வேண்டுமே தவிர, யாரும் என்றைக்கும் நமக்கு உதவ மாட்டார்கள். நமக்கு நம்முடைய இறைவன் போதுமானவன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம நம்பும் பொழுது, இறை தூதர்கள் பலரும் தனிமையில இருந்த பொழுதும் தீய நண்பர்களை உறவுகளை தேடவில்லை, இறைவனை நம்பியிருந்தார்கள். நம்பினா கழுத்தெடுத்துட்டாங்க, நம்ப வச்சு ஏமாந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றது முட்டாள்தனம். இஸ்லாம் என்ன சொல்லுது, யாரையும் குருட்டுத்தனமா நம்பாத, இறைவனை மட்டும் நம்ப வேண்டும். அப்பொழுதுதான் ஷார்ப்பான மைண்டு, தெளிவுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அப்படிப்பட்ட நண்பர்களாக உறவை பேணணும், நட்பை பேணணும், ஆனால் அதே நேரத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.